ஹலோ ஆல், நான் இன்னைக்கு நண்டு குழம்பு கிராப் கறி பண்ண போகிறேன். இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்மளுக்கு கோல்டு இருக்கிற சமயத்தில் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த குழம்பு பண்ணுறது கூட ரொம்ப ஈஸியானது. இதுக்கு முதல்ல நாம் நண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்காததுனால நான் பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணிக்கிறேன். அது ரொம்ப சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெள்ளைப்பூடு இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துக்கணும். வெள்ளைப்பூடை முழுசாக போடுறத விட இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சீக்கிரம் நம்மளுக்கு குக் ஆகும். அப்புறம் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு சைஸு புளி தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். நான் கொத்தமல்லி விதை, தனியா 1½ டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே அளவு மிளகு எடுத்திருக்கேன், 1½ டேபிள் ஸ்பூன். அப்புறம் சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் தனியா மிளகு சேம் அளவு எடுத்திருக்கேன். சீரகம் பெருஞ்சீரகம் ஒரே அளவு எடுத்திருக்கேன். இதுக்கு வத்தல் கொஞ்சமாக போட்டால் போதும், ஏன்னா மிளகு நிறைய சேர்க்கறதுனால அதுவாகவே காரமாகவே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் தேங்காய். இப்போ பாத்திரம் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதும் அதில் மிளகை ஃபஸ்ட்டு போடணும். மிளகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் தனியாக போடுவேன். ஏற்கனவே எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமாக மிளகு பொரிஞ்சிடும். மிளகு போட்டு ஒரு 15 செகண்ட்ஸ் அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தனியாக போட்டுடலாம். நம்ம தனியா சேர்க்கும்போது கூடயே வத்தலையும் நம்ம சேர்த்துடலாம். இதையெல்லாம் போட்டு நல்லா இதையெல்லாம் நல்லா சேர்த்து ஒரு 10 to 15 செகண்ட்ஸு இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். அதில் இருக்கிற நல்ல ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் அதில் தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கணும். தேங்காய் லைட்டாக ஓரத்தில் கலர் சேஞ்ச் ஆகும். அந்த சமயத்தில் நம்ம சீரகம் பெருஞ்சீரகம் 2யும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்லேயே அது நல்லா பொரியும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மசாலா ரொம்பவே நல்லா அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே எடுத்துக்கிட்டேன். பாத்திரம் கொஞ்சம் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் விட்டால் டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுனால நல்லெண்ணெயை நான் யூஸ் பண்ணுறேன். அதில் ஒரு பட்டை போடுறேன். அப்புறம் கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஒரு வத்தல். இது போட்டால் போதும், ரொம்ப கம்மியாக போட்டால் போதும். சில பேர் ஏலக்காய்லாம் போடவே மாட்டாங்க. நான் கொஞ்சம் வாசனைக்காக 1 மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக சீரகம் போடுறேன். சீரகம் ஏற்கனவே நம்ம மசாலாவில் அரைச்சதுனால இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வெள்ளைப்பூடு சேர்க்கணும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும், இல்லாட்டி நம்ம போட்டது கருகிரும். நம்ம வெள்ளைப்பூடு ரொம்ப ப்ரௌன் ஆக விட்டுறக்கூடாது. பட் ஆனால் நல்லா குக் ஆகணும், நல்லா சாஃப்ட் ஆகணும். அதுக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஏன் நம்ம வெள்ளைப்பூடு முதல்ல போடுறோன்னா அந்த எண்ணெயில் அதோட வெள்ளைப்பூடோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும் ஃபஸ்ட்டு. அது கொஞ்சம் நம்ம பொறுமையாக ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அதை வதக்கணும். இப்போது வெள்ளைப்பூடு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் நான் வெங்காயம் சேர்க்குறேன். அதோடு நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு தேவையான அளவு உப்பும் இதை சேர்த்துடலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே அதில் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டு அதை நல்லா கிளறி விடணும். தக்காளியை இப்போது நல்லா மூடி வச்சு ஒரு 1 or 2 மினிட்ஸ் அது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆகிருக்கு. தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அதில் புளி கரைசல் சேர்த்துடலாம்.
புளிக்கரைசல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து மூடி வைக்கணும். 1 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. அதை நான் திறக்கிறேன். திறந்து வச்சு இன்னும் ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் நல்லா நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் புளியோட வாசனை நல்லா போகும். புளி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்க்கணும். கொஞ்சம் பேர் இதோட முந்திரி பருப்பு சேர்ப்பாங்க, குழம்பு நல்லா கெட்டியாகணும் அப்படின்ட்டு. நம்ம தேங்காய் கொஞ்சம் நிறைய சேர்த்ததுனால இந்த குழம்பு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக வரும். நம்ம முந்திரி பருப்பு சேர்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. மசாலா போட்டு கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம கிராபை வந்து இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா நம்ம குக் பண்ணணும். நல்லா அந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த கிராப் நல்லா கொதிக்கணும். ஏன்னா அதோட ஓடு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ உள்ளே நல்லா வேகிறதுக்கு இதை மூடி வச்சு ஒரு 10 to 12 மினிட்ஸ் நல்லா அதை கொதிக்க வைக்கணும். இப்போது 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொத்தமல்லி இலை சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து இதை சூடான சாதத்தோடு சேர்த்து, இல்லாட்டி தோசை, இட்லி, சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு குழம்பு. ஈஸியாக செய்யலாம். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.